மக்களால் நான் மக்களுக்காகவே நான் இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வீடியோவை ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் வெறும் ஒரே ஒரு இமேஜை வச்சு 3D ஸ்டைலில் எப்படி எடிட் பண்ணுறேன்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ எடிட் பண்ணால் ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது ப்ரீசெட்டு. ஸோ அந்த ப்ரீசெட்டில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஏன்னா டேரெக்ட் லிங்காக தான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த ப்ரீசெட்டை டச் பண்ணாலே போதும், ஆப்குள்ளே இன்புட் ஆயிரும். இப்போ இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றக்குள்ளே போனீங்கன்னா அதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் உள்ளே வந்ததுமே உங்களுக்கு நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் எல்லாமே மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் மாதிரி வந்திருக்கும். ஸோ இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபாண்ட் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபாண்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை டச் பண்ணி இந்த கீழே இருக்க எடிட் டெக்ஸ்ட் போகிறீங்க. போயிட்டு இந்த மேலே இருக்க ஃபாண்ட் பக்கத்தில் இருக்க ஆரமாக இருக்குது, இந்த கீழே இருக்க விவால் ஃபாண்ட் அப்படின்ற கொடுத்துட்டு இந்த சைடில் இருக்க 3 டாட்டை டச் பண்ணி கீழே இருக்க இந்த இன்புட் ஃபாண்டுக்குள்ளே போய் நான் கொடுத்துருக்க அந்த ஃபாண்டை நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஃபோல்டரில் போயிட்டு அதை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல செலக்ட் அப்படின்ற மட்டும் கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக ஃபாண்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் அந்த ஃபாண்டு மேலே ஒன் டைம் டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதே மாதிரி அப்படியே மூவ் பண்ணி இருக்க எல்லா டெக்ஸ்ட்லையும் ஃபஸ்ட்டு வந்து ஃபாண்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஃபாண்ட் எல்லாமே ஈஸியாக சேஞ்ச் ஆகிடுச்சா? இதுக்கடுத்து இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் ஆட் பண்ணணும். அந்த இமேஜை ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி PNG ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதை எப்படி HD குவாலிட்டியில் பண்ணுறதுன்னு தெரியலனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவோட ஸ்டார்டிங் கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு இதை ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் வர போயிருங்க. லாஸ்ட் வர இந்த மாதிரி இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த 3D ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை நமக்கு கரெக்டான இடத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அது எந்த இடத்துலனா கரெக்டாக அந்த மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வருது பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட்டு கிட்ட வச்சுட்டு ஸோ இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் கரெக்டாக அந்த எஸ் மறையிற இடத்துல வச்சா தான் அது வந்து சென்டராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வச்சுட்டாலே போதும், பர்ஃபெக்டாக வந்து ஆட் ஆயிடும். ஸோ இப்போ அப்படியே கொஞ்சமாக மூவ் பண்ணி பாருங்கள். மூவ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து ஆட் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ மேலே தலை இது மறையுதா அந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க. ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. எது வரை நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணணும்னா கரெக்டாக இந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தலை மறையுது பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி கீழே இறக்கிக்கிறேன். இறக்குனதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 13.23 செகண்ட் இருக்கா, இந்த இடத்துல இமேஜ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்கு இந்த சைடு வந்து வேறு எஃபெக்ட் ஒன்று கொண்டு வர போகிறோம். ஸோ அதனால் அந்த பீட் மார்க்கில் வச்சுட்டு அந்த இமேஜை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு இமேஜாக இருக்கா, இதை வந்து டூப்ளிகேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த இமேஜை டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் லேயரை டச் பண்ணி இந்த ரெண்டாவது இருக்க டூப்ளிகேட் லேயர் அப்படின்ற கொடுத்தா போதும் டூப்ளிகேட் ஆயிடும். இப்போ இந்த கீழே இருக்க இமேஜை டச் பண்ணி இந்த மூவ் ட்ரான்ஸ்ஃபார் போய் இதை சைடில் வந்து இந்த மாதிரி இழுத்து வச்சுக்கோங்க. ஸோ இழுத்து வச்சுட்டு இந்த மூணாவது இருக்க ஆப்ஷனில் போய் அதோட சைஸ் உங்களுக்கு தேவையான அளவு பெருசு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பெருசு பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கீழே இருக்க இந்த எஃபெக்ட் போங்க. இந்த இடத்துல இருக்க ஆட் எஃபெக்ட் அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் அண்ட் லைட் இருக்கா, ஜஸ்ட் அதில் போயிட்டு கீழே போனீங்கன்னா நமக்கு இந்த சேச்சுரேஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்து ஆட் பண்ணிட்டு இதை வந்து ஃபுல்லாக மைனஸ் பண்ணிடுங்க. -100 வந்து செட் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு ஷேடோ எஃபெக்ட்டும் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு அந்த பார்டர் அண்ட் ஷேடோ அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனில் போய் இந்த ஷேடோவை ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 80க்குள்ளே வந்து செட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 70 இல்லை 80 அந்த சைஸில் செட் பண்ணிவிட்டு இப்போ இதோட ஒப்பாசிட்டியை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளெண்டிங்கில் போகிறீங்க, இந்த ஒப்பாசிட்டியை கரெக்டாக வந்து என்ன பண்ணால் 80ல் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 82 இல்லை 90க்குள்ளே வந்து கரெக்டாக செட் பண்ணுங்கள். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நாம் இந்த இமேஜை இன்னொரு டூப்ளிகேட் பண்ண போகிறோம், அதாவது இந்த சைடு கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு மறுபடியும் அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த ரெண்டாயிரம் டூப்ளிகேட் லேயர் கொடுத்துட்டு இப்போ அந்த இமேஜை டச் பண்ணி சும்மா கையாலே எடுத்துகிட்டு வந்து மூவ் பண்ணி இந்த சைடில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக ரெண்டு இமேஜுமே ஒரே சைஸில் இருக்க மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ கரெக்டாக செட் பண்ணியாச்சா? இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வீடியோவை ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் உங்களோட இமேஜை வச்சு நீங்களே வேறு லெவலில் மேக் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.